வணக்கம். இன்று நாங்கள் எடுத்திருக்கிற புத்தகம் மதமேரி கம்ஸ் டு மீ. பிரபல எழுத்தாளர் அருந்ததி ரோயோடைய மிக சமீபத்திய நாவல் இது. இந்த நாவல் ஒரு வெளியாகி ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். இது பற்றி நான் இந்த நாவலை பற்றி சொல்வதை விட இந்த நாவலை முழுமையாக வாசித்த, இந்த நாவலை முழுமையாக உள்வாங்கிய ஜீவிகா அதை பற்றி உரையாடினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதனால் இன்று அவரை முனைத்து கொண்டு இந்த நாவலை பற்றி பேசப் போகிறோம். வணக்கம் ஜீவிகா. வணக்கம் ஜீவிகா. ஜீவி என்று சொல்றது ஜீவிகான்னு சொல்லி சரியா சுத்த தமிழ்ல கதைக்கு எனக்கு நான் ஏதோ எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஒபிஷியல் இன்டர்வியூல எங்கேயோ இருக்கு, சரியான சங்கடமா இருக்கு. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்ல. லெட்ஸ் ஓகே. இந்த புத்தகத்தை பற்றி ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை புத்தகத்துக்கு உள்ள போகும்போது இதுக்குரிய பின்னணியை பற்றி சொல்ல வேணும். நாங்கள் 2 பேரும் அருந்ததி ராயை பற்றி தொடர்ச்சியா அவருடைய நேர்காணல்கள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவருடைய உரைகள் பற்றி உரையாடி கொண்டிருக்கிற ஆட்கள். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த புத்தகம் வெளியாக போகுது என்று தெரிஞ்ச உடனே இந்த புத்தகத்தை பற்றிய பின்னணியும் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதால உங்களுக்கு தெரியாமலேயே இந்த புத்தகத்தை இந்தியாவில இருந்து முத்துகிருஷ்ணன் அண்ணா சொல்லி எடுப்பிச்சு ஒரு சர்ப்ரைஸா தரணும்னு நான் யோசிச்சேன். ஆனா அவருக்கு சொல்லல, நான் யோசிச்சேன். அப்ப அவருக்கு எத்தனாம் தேதி வர்ற, அதாவது நீங்க நோர்வேக்கு போற ஒரு பிளான் இருந்த டைம், அதுக்கு முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி தரணும்னு யோசிச்சு அந்த அண்ணாவோட மெசேஜ் பண்ணல. பட் ரெடி, அவருக்கு எப்ப வர்றாருன்னு தெரியாது. ஆனா என்ன ஆச்சரியம்னா, முத்துகிருஷ்ணன் அண்ணா அது தெரியாமலேயே இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு எனக்கு ஒரு பரிசா தந்தவர். எனக்கும் உங்களுக்கும் இந்த புத்தகத்தை பரிசா தந்தவர். ஆனா அதல்ல இது இந்த பியூட்டி. அதுக்கு முதலே இருப்பு கொள்ளாமல் நீங்கள் இந்த புத்தகம் மெல்பர்ன்ல வெளியான உடனே ஒரு ஆம்பிளிட்யூட்னு சொல்லி ஒரு புத்தக கடை ஒன்று இருக்கு. எனக்கு நீங்க சொல்லணும், ஏன் அந்த ஆம்பிளிட்யூட் புத்தக கடையில, நாங்க இருக்கிற ஊருக்கு பக்கத்திலேயே நிறைய புத்தக கடைகள் இருக்கு, அல்லது அமேசான்ல வாங்கி இருக்கலாம் புத்தகத்தை. அது இல்லாம அந்த ஆம்பிளிட்யூட் புத்தக கடைக்கு தேடி போய் இந்த புத்தகத்தை வாங்கணும் என்று யோசிச்சதுக்கான காரணம் என்ன, அதை சொல்லுங்க முதல்ல. அவர்கள் அண்மை காலமாக ஆரம்பித்த ஒரு புத்தக கடைதான். அவன் பர்பஸ் டைவர்சிஃபை யுவர் ரீடிங்ஸ். மெயின் ஸ்ட்ரீம் ரீடிங்ஸ்ல இருந்து அதை மட்டும் நாங்கள் இப்போ எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்லையோ இல்லாட்டின்னா ஒரு மேகசின்ல வர ரெக்கமெண்டேஷன்ஸோ எல்லாம் மெயின் ஸ்ட்ரீமா ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததால அதுல இருந்து பர்சன் ஆஃப் கலர் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராம மூளைகளுக்குள்ள ஆன ஒரு ஜெம் மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான எழுத்தாளர்களையும் முன்னால கொண்டு வர வேண்டும், அவர்களை ஆம்பிளிஃபை பண்ணணும்ன்றதான் அந்த அதுல இருந்து அந்த பேரு அந்த புத்தக கடைக்கு வருகிறது. ஆனா அருந்ததி ரோய் இந்த கட்டத்துல அவர் மெயின் ஸ்ட்ரீம் ஓதராக வந்துட்டார், ரைட்? பட் ஸ்டில் அந்த கடையில போய் இந்த புத்தகத்தை நான் வாங்குவேன், அந்த கடைக்கு தொடங்கினால போகணும்னு போக கிடைக்கல. ஸோ இதை போய் வாங்குறது அங்க போய் வாங்குறது அதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கும். அந்த நேரம் அந்த கடையை பார்த்த மாதிரி இருக்கும்னு தான் போய் அங்க வாங்கணும்னு ஒரு சனிக்கிழமை நினைக்கிறேன். இதுக்காகவே விக்டோரியா மார்க்கெட் இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்ன, 2 பேருமே இந்த புத்தக கடையில் தாண்டி போகும்போது ஒருத்தர் நட்டால் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கிறது, என்ன உள்ளுக்க போனா எதையாவது வாங்கிட்டு வர்ற மாதிரி. நாங்க அந்த புத்தகம் வாங்க கூடாதுன்னு ஒரு தடையும் வச்சிருந்தோம். இருக்கிற வாங்கின புத்தகங்களை வாசிக்கணும், சும்மா அவாப்பட்டு வாங்கி வாங்கி குடிச்சு, அதுவும் ஒரு விதமான ஒரு கேபிட்டலிஸ்ட்
ஆக்ஷன் தான்ன்றதுல நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து அது இருந்தது. பட் அதுக்கு ஒரு விதிவிலக்கா இந்த புத்தகம் வந்தோட படிக்கணும் என்ற அவா இருந்ததால அந்த அந்த புத்தக கடைக்கு போக வேண்டி ஒரு ஹோர்டிங்ஸ் புக்ஸ் என்று சொல்றது புத்தகங்களை அப்படி வச்சு அதை பெருமையா எங்கள்கிட்ட இத்தனை புத்தகம் இருக்குது, இத்தனை புத்தகங்கள் நாங்கள் வாசிக்கிறோம், அதால நாங்கள் அறிவாளிகள் என்று சொல்ற அந்த பண்பே ஒரு மோசமான மனநிலை, ரைட்? அது ஓரளவுக்கு புரிஞ்ச கணத்துல இருந்து இதை செய்யக்கூடாது, தெரியாம கூட அறியாம கூட செய்திடக்கூடாது. அந்த புத்தக கடையை பற்றி இன்னொரு விஷயம், ஒரு விதத்துல ஒரு எலிட்டிஸ்ட் தாட் என்னன்னு சொல்ற தமிழ்ல மேலாண்மை சிந்தனை. இன்னொன்று, அந்த புத்தக கடைக்கு போய் எனக்கு கிடைச்ச ஒரு புது அனுபவம். முதலா ஒரு புத்தக கடையில ஆஸ்திரேலியால வெள்ளை இனத்தவர்கிட்ட புத்தகங்கள் முதன்மையா இல்லாம குறிப்பா அமெரிக்கன் பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ் அல்லது பிரெஞ்சு ஆத்தர்ஸ், ஈவன் ரஷ்யன் லிட்ரேச்சர், அப்படியான லிட்ரேச்சர்ஸ் தானே நாங்கள் லிட்ரேச்சர் அறிமுகமானது எங்களுக்கு. அதை தாண்டி ஒரு ஒரு சைனீஸ், கொரியன் அல்லது ஜப்பானீஸ் தெரியாத நிறைய இண்டிஜினஸ் ரைட்டர்ஸ், அமெரிக்காண்டா கூட அமெரிக்காண்ட நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், பேர் தெரியாத நிறைய அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஒரிஜின், இப்படியான புத்தகங்கள் மட்டும்தான் அங்க இருந்தது. அதை விட செயற்பாட்டு தளத்திலயும் அந்த புத்தக கடையில நிறைய பேம்ப்ளெட்ஸ் பார்க்கக்கூடிய ஆரம்பிச்சது. எனக்கு நடந்த இனிமையான சம்பவம் என்னன்னு சொன்னா, ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினைச்சிருந்தா அருந்ததி ரோயின் புத்தகத்தை நாங்கள் அங்கேயும் வாங்கியிருக்கலாம், ரைட்? அந்த கடைக்கு தான் அவனோட புத்தகம் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் புக் ஸ்டோர்ஸ்ல கூட அந்த டைம்ல வந்துட்டது. ஸோ அங்கேயும் வாங்கியிருக்கலாம். எனக்கு அது ரீசனா அங்க போய்க்கல நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லி அங்க டொங்கன் ஆஸ்திரேலியன் ஆளுடைய புத்தகம் முதலில் நான் நிறைய காலம் டொங்கா தொடர்பாக ஆய்வு செய்யறதால ஆய்வை தாண்டி அங்கத்திய ஃபிக்ஷனல் வேர்ல்டில் என்ன மாதிரி நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளலாம் ஏதாவது கிடைக்குமானது கிடைக்க எனக்கு அப்படி புத்தகங்கள் கிடைக்கல. அப்ப அந்த நான் சும்மா ஒரு எதேச்சையாக கேட்கல, தங்களோட ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு தேடிட்டு இப்படி ஒரு ஆஸ்திரேலியன் போர்ன் டொங்கன் பேக்ரவுண்ட் ஒரு ஓத்தருடைய ஒரு முதல் பெண் இங்க பிறந்த ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் என்று சொல்லிக்கல, அது எனக்கு ஒரு சரியான சந்தோஷம். அது எனக்கு ஒரு இனிமையான சம்பவம். அந்த புத்தகத்தை நான் ஏண்டாவது ஒரு அருமையான அங்கதான் அந்த புத்தக கடையின் purpose and then the speciality I think stood out. இதையும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது உண்மை, அருந்ததி ராய் மெயின் ஸ்ட்ரீம் ஆயிட்டான்றது உண்மைதான். விரும்பாமலோ she might hate the word. மற்றது அவளுடைய அரசியல் பார்வைகள், அரசியல் தளத்துல அவ இயங்குறது அவ ஒரு விதத்துல மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கியிருக்கு. ஒரு சமயத்துல அரசியல் எதிர்ப்பு கூட ஒரு எழுத்தாளரை மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கும். அது அருந்ததி ராய்க்கு நடந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட, என்னதான் அவ புக்கர் பிரைஸ் வாங்கியிருந்தாலும் கூட, இந்தியாவுக்கு வெளியே பல நாடுகள்ல இருக்கிற ஒரு இலக்கிய உலகத்துல அருந்ததி ராய் என்ற பேர் தெரிந்திருக்கும். அவர் என்ன சமூக தளத்துல இலக்கிய தளத்துல செய்கிறார் என்பது தெரிஞ்சிருக்கும். ஆனா அவருடைய புத்தகங்களை வாசிச்சிருப்பது மிக அரிதாத்தான் இருந்திருக்கும். இது ஆங்கிலம் சாராத, ஆங்கிலத்தில் எழுதுகிற பல எழுத்தாளர்களுக்கு இருக்கிற ஒரு சூழல் தான். உண்மையில மார்கரெட் அட்வுட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் அவருக்கு இருக்கிற வாசக பரப்பு ஜூம்பாலாரி கிடையாது. அது ஆக அவரை மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவில் சொன்னாலும் கூட, அவருக்கு புக்கர் பிரைஸ் மேன் புக்கர் பிரைஸ் கிடைச்சிருந்தாலும் கூட, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. ஆக அந்த அம்ப்ளிட்யூட் புக் ஸ்டோர்ல இருந்தது அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். என்னுடைய நான் வேலை செய்கிற ஃபீல்ட் அப்படியோ தெரியல. என்னுடைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அநேகமாக அருந்ததி ராயுடைய ஏதாவது ஒரு தீவிர இலக்கியவாதிகள் அந்த புத்தகத்தை வாசித்தவர்களாகத்தான்
இதை சொல்லல நான் இந்த புத்தகத்தை நான் உனக்கு தெரியும் நான் நோர்வே பயணத்தின் போதுதான் வாசிச்சு கொண்டிருந்தேன். நான் பயணம் முடிஞ்சு திரும்பி வரைக்கல புத்தகம் முடிந்த கடைசி கொஞ்சம் பக்கங்கள் நான் ஒரு ஸ்வீட் கப்பல் காண்றேன், சந்திக்கிறேன் ஏர்போர்ட்ல. கடைசி மெல்பர்ன் ஃப்ரம் சிங்கப்பூர் டு மெல்பர்ன் ஃபிளைட்டோ இல்ல நோ ஐ திங்க் ஃப்ராங்க்ஃபர்ட் டு சிங்கப்பூர் ஃப்ளைட்ல நான் காண்றேன். நாங்கள் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்த டைம்ல தான் என்னுடைய முதல் இம்ப்ரெஷன் வந்து அந்த கப்பல் வந்து வெரி மாடர்ன், அந்த என்ன சொல்ற ஒரு விதமா அதை பார்த்தா அதில் ஒரு தொடர்ந்து அவர்களை ரசிக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷனை தரக்கூடிய, அதே நேரத்துல ஒரு கருக்குன்னு நினைக்கக்கூடிய மாதிரி அந்த ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ஆல்சோ அந்த நேரத்துல கருக்குன்னு நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை தான் அவர்களை ஏற்படுத்தினவர்கள். நான் பக்கத்துல இருக்க கூட அவர்கள் கண்டுகொள்ளையில அந்த இடம் அவைக்கு பக்கத்துல எனக்கு ஃப்ரீயா இருந்ததால இருந்துச்சு. நான் எல்லாம் படிவா ரிலாக்ஸ் ஆயிட்டு இந்த புத்தகத்தை தூக்கி வாசிக்க தொடங்க அந்த பெண்மணி தானாவே வந்து என்ன தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தானும் அருந்ததிரா இந்த புத்தகங்கள் வாசிக்கிற ஒரு ஆள், இந்த புத்தகம் இன்னும் வாசிக்கல, இந்த புத்தகத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அந்த அப்படி தொடங்கின அந்த கதை, அந்த புத்தகத்தை பற்றி தொடங்கின கதை அது ஒரு அந்த பயணத்துல ஒரு நட்பை வந்து உருவாக்கி இருக்கு. அப்ப எங்கேயோ அவ வந்து நியூசிலாந்து கப்பல்ஸ் ரைட், நியூசிலாந்துல எங்கேயோ ஒரு கிராமத்துல தன்னுடைய அப்பா வந்து தான் படிச்சு முன்னுக்கு வரக்கூடாது, ஏன் பெண்களுக்கு என்ன படிப்பு என்று ஒரு நினைச்ச ஒரு ஆள் அம்மா தான் தங்களை இல்ல படிக்கணும் என்று சொல்லி அந்த ஒரு நிலைமையில இருந்து வந்த ஒரு ஆளுக்கு, அப்படி ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு இன்றைக்கு அந்த நோய் தெரியுதுன்னா ஐ திங்க் ஷீ இஸ் மெயின் ஸ்ட்ரீம். she's mainstream. Let's settle on that. இதுல அதை நீங்க சொன்ன மாதிரி நோவேல ஒரு 10 நாள் போயிருப்பீங்க. நோவேல போன 10 நாள்ல இந்த 370 பக்கம் உள்ள புத்தகத்தை வாசிச்சு முடிக்கிற அளவுக்கு மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற இந்த புத்தகம் அவ்வளவு சிறப்பானதா இருந்திருக்கு. இன்றைக்கு இந்த வீட்டில் 2 புத்தகம் எங்கள்கிட்ட இருக்கு. ஒன்று ஹார்ட் பைண்ட்ஸ், மற்றது பெண்குயின்ட காரணம் முத்துகிருஷ்ணன் அண்ணா ஒன்று பரிசீலிச்சது. நாங்கள் போய் ஆம்பிளிட்யூட்ல வாங்கின இன்னொரு புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிச்சதுல இருந்து எனக்கு நான் வாசிக்க வேண்டிய புத்தகம் தான், நான் இன்னும் வாசிக்கல. ஆனால் அதை பற்றிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து என்னோட பயந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பர்சனலா இந்த புத்தகம் மிக முக்கியம், வாசிக்க போற புத்தகம். அதுக்கான தருணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னுடைய அடுத்த புத்தகம் வந்து ஒரு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு பயோகிராஃபி எப்படி இருக்க வேணும் அண்ட் ஒரு சில இன்ஸ்பிரேஷன், சில ஆஸ்பெக்ட்ஸ் டிஃபைன் பண்றது, சில நரேட்டிவை டிஃபைன் பண்றதுக்கு சில பயோகிராஃபர்ஸ் எனக்கு மைண்ட்ல இருக்கிற வால்டர் ஐசக்சன்ன்றது ஒரு அன்பிலீவபிள் பயோகிராஃபர், எனக்கு பிடிச்ச பயோகிராஃபர்ஸ்ல ஒரு ஆள். அதே நேரம் அருந்ததி ராய் மாதிரியான ஒரு தீவிர எழுத்தாளர் எழுதுற ஒரு பயோகிராஃபி, இது நாவல் என்று அவர் சொல்லி கொண்டாலும் இது ஒரு விதமான பயோகிராஃபி. அந்த பயோகிராஃபியை வாசிச்சு அதன் மூலமாக சில இன்ஸ்பிரேஷன் எடுத்து அந்த நான் எழுத போற பயோகிராஃபிக்குரிய ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ண முடியும் யோசிச்சிருக்கிறேன். அதுக்குரிய மனமும் தருணத்துக்காகவும் எதிர்பார்த்திருக்கேன். அதுக்காக தான் இந்த புத்தகம் இன்னும் வாசிக்கல. ஆனா இந்த உரையாடல் செய்ய வேணும்னு சொல்லி நீண்ட நாள் ஆசை. இப்ப நாங்க புத்தகத்துக்குள்ள போவோம். பேக்ரவுண்ட் ஸ்டோரி. நீங்கள் எழுதுவதற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, உத்திகளை படிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா படிக்கணும்னு நினைச்சது. எனக்கு புத்தகம் வரப்போது அந்த புத்தகம் வந்து அருந்ததி ராய்க்கும் அவருடைய அம்மாவுக்கும் இடையிலான உறவை மையமாக கொண்ட ஒரு புத்தகம் என்றோடனே எனக்கு இத கட்டாயம் நான் படிக்கணும் என்ற ஒரு ஆவல் வந்துட்டது. மேபி அவாவில் ஓடி போய் வாங்கினதுக்கும் அதுதான் காரணம். நாங்கள் வளர்ந்து வரைக்குள்ள ஒரு அம்மா மகளுக்குரிய
உறவுன்றது ஒரு விசித்திரமான உறவு. அதுவும் வளர்ந்து வரைக்குள்ள வார விரிசல்கள், நெளிவுகள், சுழிவுகள், அதை எப்படி நாங்கள் நேவிகேட் பண்றோம் என்று நாங்கள் அதை ஃபிகர் அவுட் பண்ற ஒரு ஜேர்னி. அது ஒரு விதமான ஒரு பயணம். அந்த பயணத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த புத்தகம் வந்தது. ஸோ அதுக்கு முதலே நான் அது சம்பந்தமாக அது not really about the relationship between a mother and a daughter, but ஒரு குடும்ப உறவுகள் இலவார விரிசல், அதை கடந்து எப்படி ஒரு ஆள் தன்னுடைய தனி சுதந்திரத்தை எதிராண்டு சொன்ன மாதிரியான ஒரு புத்தகம். ஒரு ஐ திங்க் பிரெஞ்சு நோவலிஸ்ட் நினைக்கிறேன். The name and the name அந்த அதுதான் அந்த பெயர், அந்த புத்தகத்துடைய பெயர். அது என்னன்னா அந்த குடும்பத்தின் பேரால வருகின்ற அங்கீகாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையுமே கடந்து தனக்குண்டு ஒரு பயணம். அந்த தனக்குண்டு ஒரு அடையாளத்தை கூட அதுல தேடாம அந்த நேம கூட தான் விட்டு கொடுத்து அதால வார தேவையில்லாத சுமைகளையும் அத எப்படி அதை விடுபட்டு அந்த பயணத்தை கொண்டு போறேன்னு அது ஒரு விதமான எக்ஸ்ட்ரீமான ஒரு புத்தகம். அவருடைய அது ஒரு விதமாக ஒரு வெஸ்டர்ன் பிலோசபி, சைக்காலஜி அப்ரோச் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான். அந்த எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் அல்ல எல்லா தலைகளையும் கட்டறுத்து அப்படி தனியா போறது, வந்தாவா போறாப்போ எனக்கு வேலை செய்யற மாதிரி எந்த மெனாமதிக்கு ஏற்ற மாதிரி நிக்க முடியுமான ஆட்கள் இல்லவோ போறாக்கள் போவோங்கோ என்ற மாதிரியான ஒரு பார்வையோடதான் அது ஒரு விதமான எக்ஸ்ட்ரீமான ஒரு சொல்யூஷன் தான் அதை சொல்ற மாதிரி. அது நான் படிச்சு முடிச்சிருந்த காலம். சோ இது வந்து அப்ப நான் இவ என்ன சொல்ல போறா ரைட் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை விட அவருடைய The God of Small Things அதுதான் எனக்கு அந்த எழுத்துக்கு முதல் ஒரு அறிமுகம். அதுல இருந்து நான் ஒரு அவருடைய ஃபேன். எப்படி என்று சொன்னா, ஒரு சொல்ல கஷ்டமாக இருக்கின்ற சில சமூக அரசியல் பிரச்சனைகளை கூட மென்னுணர்வு ஊடாக ஒரு அழகியல் ரசனையும் சேர்த்து ஒரு அதுல கூட ஒரு சில ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட அதை எப்படி அதை சொல்ல முடியும் என்ற திறனை நான் அந்த God of Small Things வாசிக்கல. நோமலா பாத்தீங்கன்னா நான் பேர் சொல்ல விரும்பல, எங்கட ஈழ போராட்டத்தை பற்றி எழுதின ஒரு ஆண் எழுத்தாளர் எழுதின புத்தகம் படிச்சேன். நாங்கள் ஆண் எழுத்தாளர்கள், நான் பொதுவாக என்னுடைய ஒப்சர்வேஷன், நான் படிச்சேன், நான் எல்லாம் படிக்கிற தமிழ் புத்தகங்கள் பெருமைக்கு சொல்லல டைம் கிடைக்கிறது இல்லை. அந்த மேபி நான் என்னுடைய நாலேஜ் வந்து அப்டேட் ஆகாம இருக்கலாம். ஸோ யூ ஆர் வெல்கம் டு கண்டெஸ்ட் மீ. ஆண் எழுத்தாளர்கள் வந்து அப்படியான ஒரு சமூக அரசியல் பிரச்சனைகளை சிலதுகளை எழுத போயக்கல அதுல இருக்கிற வன்முறையை விட அவர்கள் எழுத்துல இன்னும் வன்முறையை கக்கி எழுதுற மாதிரி அது எங்களுக்கு படிக்கலையே அது ஒரு என்னன்னு சொல்ற அது எங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்குற அந்த எக்ஸஜரேஷன் அது தேவையாங்க கேள்வி அது அப்படி எழுதினாத்தான் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா? இதுல நான் தாக்கப்படுறேன்னா என்ன எழுத்தாளரா கருதி இல்லையா? நீங்கள் அந்த ஜேர்னல் அப்படி அந்த மாதிரியான விடயங்கள் அப்படி அந்த மாதிரியான விடயங்கள் நீங்க எழுதல. அத இப்ப ரெண்டு பேருமே நான் எதுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க போறேன்னு சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க வேணும் என்ற ஆர்வமா இருந்து ஒரு கிழமையிலே வாசிச்சு முடிச்சிங்கன்னு சொன்னோம். இப்ப நாங்கள் புத்தகத்துக்குள்ள போவோம். மதர் மேரி கம்ஸ் டு மீ. இது அருந்ததி ராய் எழுதிய சமீபத்திய நாவல். இந்த நாவலை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு 30 செகண்ட்ல இந்த நாவல் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லுங்க. இது இந்த 3 minute thesis speech செய்யற மாதிரி. நான் இவ்வளவு காலம் அந்த thesis speechக்கு போறதே இல்லையே. 3 minutesல இந்த thesis சொல்லலாம். எத்தனை பக்கம் இந்த புத்தகத்துல? 370 பக்கம். அதை என்னட்டு நான் 30 செகண்ட்ல சொல்றது? எனக்கு சொல்றதுக்கு 100,000 கதை இருக்கு இந்த புத்தகத்துல. என்னண்ட சொல்றது, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு அம்மா
மகளுக்கு இடையில இருக்கிற ஒரு விசித்திரமான ஒரு உணர்வு. அத ஒரு எழுத்தாளர், அவதான் அந்த மகள். அவ எழுதுற அம்மான்றதை தாண்டி அவர் ஒரு பெண்ணாக தன்னுடைய கணவரை விட்டுட்டு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சமய ரீதியிலான அடக்குமுறையில இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள வந்து தானா நிலைச்சு அவ வரைக்குல அங்க அவக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து எஜுகேஷன், ரைட்? அங்க தன்னுடைய வாழ்நாள் ஆசைய, தான் ஒரு ஆசிரியரா இருக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும்ன்ற ஆசைய அவ எப்படி ஒரு ஓர்மத்தோட அவ செய்யறான்றத இந்த தங்களுக்கு இந்த விரிசலை தாண்டி ஒரு எழுத்தாளராக அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி செய்கிறா. அதனூடாக அம்மா தான் படிப்பிச்ச பிள்ளைகள் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறா, தன்னுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறா, அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். பட் ஆனா அதை எப்படி இவ தன்னுடைய வாழ்க்கையில அதை நெவிகேட் பண்ணி கடந்து வழியில வருகின்றான் இந்த புத்தகம். இப்படி சொல்லலாமா, ஒரு ஒரு சமூகத்துல ஒரு பொறுப்பு வாய்ந்த சேவையை செய்கிற ஒரு பெண்மணி அவருடைய குடும்பத்தை எப்படி கொண்டு நடத்துறா, அவருக்கு இருக்கிற இந்த 2 ஃபேசஸ், முகங்கள், அந்த 2 முகங்கள் எப்படி சமுதாயத்துக்கு அந்த முகம் போகுது, மற்ற முகம் எப்படி அந்த குடும்பத்துக்கு போய் சேருது. இத அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பாத்திரம் அவர் எழுத்தாளராகவும் இருக்கிறதால அந்த பாத்திரம் இதை எப்படி புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுது. the same time அந்த மற்ற முகம், சமுதாயம் மேல இருக்கிற அந்த அம்மாவுடைய முகத்தையும் அங்கீகரிச்சு கொண்டு புரிஞ்சு கொண்டு தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளையும் அலசுகிற ஒரு 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 விதமான உணர்வு சிக்கல் நாவல்னு சொல்லாம, மிகவும் உணர்வு சிக்கல் வாய்ந்த நாவல் தான். அதே நேரத்துல இப்ப சமுதாயத்துல இருக்கிற ஒரு என்ன சொல்ற ஒரு 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 இமேஜ், ஒரு இமேஜ், ஒரு ஆளை பற்றி எங்களுக்கு அவையுடைய பர்சனல் லைஃப் தெரியல, இன்றைக்குல எங்களுக்கு இருக்கிற அவை பற்றிய இமேஜ் இந்த புத்தகத்தை படிக்க போய்க்கலாம். அது அந்த இமேஜ், அந்த ஒரு பியூரிஸ்டிக் இமேஜோ என்னன்னு சொல்றதுல ஒரு ரொமான்டிக் வெர்ஷன் ஆஃப் சம்வன், ரைட்? அதை கேள்விப்படுத்துற மாதிரி அதை அவன் நேரடியாக செய்யாட்டான எழுத்தினூடாக அப்படியான ஒரு கேள்விகளை எழுப்பக்கூடிய மாதிரியாகவும் அந்த புத்தகம் அமைகிறது. அண்ட் ஆல்சோ ஒரு சிம்பிள் மெசேஜ் லைக் அப்படியான மனிதர்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரென்த், இன்னொரு பக்கத்துல வீக்னஸ், ஒரு பிளஸ், ஒரு மைனஸ், இதை கடந்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் சமுதாயத்துக்கு, குடும்பத்தில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறார்கள் என்றதான். உள்ள அரங்கம் எனக்கு நீங்கள் சொல்லி நிறைய அவருடைய நேர்காணல்கள் கேட்டதால, ஒன்று நாவல் என்று சொல்லி இது வெளியிடப்பட்டாலும் அவரே சொல்லியிருக்கிறார் நாவல் தான், நான் என்னுடைய கதை தான் சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பயோகிராஃபி எழுதுற ஓத்தர்ஸ் அப்படியான ஒரு கருத்தை நீங்க பார்த்த இந்த நேம் எழுதின அவனோட என்ன பேர், கான்ஸ்டன்ஸ் டெப்ரன் நினைக்கிறேன், அவங்க இதே கருத்தை தான் சொல்லுவா. எழுதினதோட இந்த வேலை சரி, அதை நீங்க அது ஒரு உண்மையானதா உண்மையில என்னை பொறுத்தல உங்களுக்கு நான் ஒரு நோவல் தந்திருக்கிறேன், அது உண்மை, எது உண்மை எது உண்மை இல்லையன்றது உங்களுக்கு தேவையில்லை, வாசகரான நமக்கு தேவையில்லை. இப்ப கொல்லைப்புறத்து காதலிகள் எழுதின போது கூட புனைவண்டுதான் அதை சொன்னது. காரணம் தேவையில்லை, வாசகருக்கு எது உண்மை எது பொய் என்று தேவையில்லை, அதனூடாக உள்வாங்குற விஷயம்தான் முக்கியம். அந்த ரீதியில இந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாய் தான் முதன்மையான பாத்திரம் இல்லையா இந்த தாய், அந்த தாயை எப்படி உள்வாங்குறா என்கின்ற இந்த மகளோட பாத்திரம், இந்த 2 தான் முதன்மையான பாத்திரம். மகளுடைய நரேட்டிவ்ல இந்த நாவல் போகுதா, மகளுடைய நரேட்டிவ்ல இந்த நாவல் போகுது. இடையில அவர்களுக்குடைய தொடர்பு போகுது. டெல்லியில போய் பிறகு படிச்சு முடிஞ்சு வேலை எடுத்த ஒரு கட்டத்துல அம்மாவுடைய அந்த என்னன்னு சொல்றது வேர்பல் அபியூஸ், அந்த ட்ரோமா, இதுக்கு மேல என்னால அதை எடுத்துக்கொள்ளல, அதை நான் கோயிங் டு ட்ரோ அ லைன் என்று யோசிக்கல. அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கொஞ்சம் காலம் 2 பேருக்கும் தொடர்பு இல்லை. அந்த தொடர்பில பிறகு
அந்த இடையில வந்து அந்த நூல் வந்து அருந்ததி ராயின் வாழ்க்கைய ஒரு மெயின் ஸ்டோரி லைனாகவும் இடையில அது வேற இது வந்து திருப்பி போகுது. ஸோ அந்த முதல் அம்மா பிரதானப்படுத்தி பிறகு தன்னுடைய அந்த தொடர்பில்லா நேரத்துல அவருடைய வாழ்க்கை அந்த டைம்ல அம்மா அந்த உறவு இல்லாத நேரத்துல என்ன மாதிரியான அவருடைய வாழ்க்கையை பிரதானப்படுத்தி போய் திருப்பி அந்த எப்படி உறவு வந்து ஒரு புஷன் புள்ளில விடுபட்டு ஒட்டுப்பட்டு விடுபட்டு இருக்குதோ அத மாதிரி அந்த புத்தகத்திலேயே நீங்கள் அதை விட்டுறதையும் விடுவதையும் போய் வரதையும் காணலாம். எனக்கு விளங்கல. இப்ப நீங்க சொன்னதையும் படி பார்த்தா அந்த அம்மா ஒரு சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர், சமூக சேவகி, ஒரு விதத்துல பெண்ணுரிமைவாதி. அதே சமயம் தன்னுடைய மகளை ஒரு விதத்துல அபியூஸ் பண்ற ஒரு பாத்திரம். அது மகள் சொல்றா. இதை நாங்க முன்னாந்தரப்பா நாங்க சொல்லல, மகள் சொல்றா she was abusive towards me. இத எப்படி ஒரு வாசகரா ரீகன்சைல் பண்றது? ரெண்டு விஷயம் எனக்கு பிரச்சனையா இருக்குது. ஒண்ணு வந்து அம்மா என்பதே புனிதமான ஒரு விஷயம் தான். தமிழ் சமூகத்துல தாய்ன்னு ஒரு கோயில் இல்லை சொல்லி ஒரு அம்மாவை தெய்வமா மதிக்கிற, அம்மாவை புனிதப்படுத்துற ஒரு சமூகத்துல இருந்து வந்த நாங்கள் அருந்ததி ராயும் கூட. அப்படி ஒரு தாய் அது ஒரு சமூக சேவகையாகவும் பெண்ணுரிமைவாதியாகவும் இருக்கும்போது அப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை அபியூஸ் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி நான் ரீகன்சைல் பண்றது? நான் முதலே சொன்னேன், நான் ஒரு ஆளை பற்றின இமேஜ், அவர்களுடைய பர்சனல் லைஃப் எங்களுக்கு தெரியல இருக்கிற இமேஜ், ரைட்? அண்ட் ஆல்சோ ஒரு சர்டன் ரோல்ஸ் எங்களோட சொசைட்டில மேபி எங்களோட அந்த கல்ச்சரல் கொனோட்டேஷனால நாங்கள் வந்து அம்மாண்டா இப்படி, குடும்பம்டா இப்படி, அண்ட் குடும்பம்டா கோயில், பட் நிறைய குடும்பம்டா குப்பை கொண்டாடியும் எல்லாம் சேர்ந்ததுதான், ரைட்? ஸோ சில விழுமியங்களோ இல்ல நாங்கள் என்ன எது எங்களுக்கு இப்படி ஒரு என்ன ஒரு ஐடியாலஜி மாதிரி தானே, இல்லாட்டின்னு ஒரு அஸ்பிரேஷன் மாதிரி இப்படி இருக்க வேணும், பட் அது அப்படி அமைகிறது இல்லை, எப்பவும் அமையாது. அது தட்ஸ் நாட் லைஃப், ரைட்? மனிதர்கள் தானே நாங்கள், உணவு சிக்கல்கள் நிறைந்தவர்கள். ஸோ அந்த கம்ப்ளெக்சிட்டிய அவன் நூலில நல்ல விதமாக அம்மா அதான் அகெயின் அம்மா சமூகத்துக்கு செய்த, அம்மா தனக்கு தான் படிப்பிச்ச பிள்ளைகளுக்கு எப்படி வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த சமுதாய கட்டுப்பாட்டுல இருந்து விடுதலையை வாங்கி கொடுக்குற முன்னோடியாக அமைந்தாவோ, எதையெல்லாம் அவ போதிச்சாவோ அதெல்லாம் மகள் செய்யல அந்த மகளுக்கு எதிராக ஒரு விதத்தை மகளை வேர்பலி அபியூசிவ் பண்ணி அந்த ட்ரோமா ஒரு சின்ன வயசுல இருந்தே அது நடக்குது. சரியோ? அதுல ஒரு கட்டத்துல சொல்லுவா, அம்மா செய்தது வந்து ஒரு ரிவல்யூஷன், பட் லைக் ஆல் ரிவல்யூஷன்ஸ், ரிவல்யூஷன் கம்ஸ் வித் அ காஸ்ட். அந்த she wouldn't say அவதான் அந்த காஸ்ட் அதோட முடிப்பா. ஐ திங்க் இங்க நோட் பண்ணியிருக்கிறேன் என்னது, that revolutions, like all revolutions, came at a cost. Full stop. Came at a cost. And அத புத்தகம் தொடங்குது அம்மாவுடைய இறப்பினூடாகத்தான், ரைட்? அம்மா இறந்து அவ சவப்பட்டியில கிடத்தி இருக்குது. அண்ணா வந்து நிக்கிறார். அண்ணா எந்த வித தாக்கமே இல்ல, ஒரு டிட்டாச்மெண்டோட அவர் அந்த இடத்துல நிக்கிறார். இவ வந்து தானே எதிர்பாராத விதமாக மனமுடைந்து அழுகிறார். அவக்கே விளங்கல, ஏன் அண்ணாக்கு சிரிப்பு கூட வருது. அண்ணா வந்து சுட்டி வர காட்டுற, நீ அந்த மனசு இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கு நீ இப்ப என்னதுக்கு இவ்வளவு சரியோ? அந்த ஓப்பனிங்கோட தொடங்குவா. அதுலயே அந்த மனச்சிக்கல். அப்ப அதுல அம்மாவால தொடர்ந்து காயப்படுத்தப்பட்ட மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சீவன் அந்த அம்மாவின் இறப்பின் போது எதற்காக இப்படி மனமுடைந்து அழ வேண்டும்? அதுல ஒரு பந்தி எழுதுவா, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். If I could understand myself better, I would probably understand a lot more about the world and certainly about my country, in which so many people seem to revere the persecutors and appear grateful to be subjugated
and told what to do, what to wear, what to eat, and how to think. There's something naughty here, something puzzling about the human conditions in all of this. But maybe it's best to leave some things ununderstood, mysterious. I'm all for the unclimbed mountain, the unconquered mountain. She said it all. நீங்க அன்கிளைம் மவுண்டன் என்று சொல்ற போது எப்படி அறிஞராய் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யறாவோ அதை போல ஒரு வாசகரா நாங்களும் அந்த அம்மாவை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யறாங்க. ஒருவரே முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியாது. அதைத்தான் நாம சொல்றா. சில நாங்கள் ஏற முடியாத மவுண்டன் நாங்கள் அதான் அதை விட்டுறோம், ட்ரை பண்ணக்கூடாது. 3 அடையணும்னு அம்மாவுக்கும் அவக்கும் இடையிலான அந்த உறவை கூட ஒரு கட்டத்தை இதுக்கு மேல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்பல. நான் அழுகிறேன், இதை ஆராய்ச்சி செய்ய நான் விரும்பல. நான் இதை அத ஒரு மெச்சூரிட்டியால் அவருடைய வாழ்க்கை இது நடக்க அம்மாவுக்கு 80 சொச்சங்கள், இவருக்கு 60 சொச்சங்கள் சம்திங். சோ அந்த 60 வயது வரைக்கும் அவருடைய வாழ்ந்த அனுபவத்துல வந்த மெச்சூரிட்டியில இதையெல்லாம் நாங்கள் இனி சிக்கல்ல பிடுங்கி என்ன இருக்குன்னு கீழே பார்க்கறதால எதுவும் எந்த மன விடுதலையும் போறையிலன்னு ஒரு அவருடைய அனுபவத்தின் பார்வையாக இருக்குதோ இல்ல ஒரு விதத்துல கூட அதால வார ட்ரோமாவை தவிக்கிறதுக்காக லெட்ஸ் நாட் டூ தட், லெட்ஸ் நாட் டிக் இட் அவுட் என்ற மாதிரி அதை அப்படியே விடுவோம். இதை நாங்க இதுக்கு மேல கிண்ட வேண்டாம் விடுகிறத கூட நாங்க பார்க்கலாம். இதுல இந்த அம்மாண்ட பாத்திரத்தை பற்றி மேலும் சொல்ல போனா அவ ஒரு கேரளால இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற ஒரு சிரியன் கிறிஸ்டியன் சமூகத்தை சேர்ந்த அதே ஒரு சிறுபான்மை சமூகம். அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு அம்மா கல்யாணம் கட்டி நினைக்கிறேன் ஊட்டி அசாம் எல்லாம் போய்தான் அவர்களே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். அந்த சமூகத்திலையுமே ஒரு விதமாக புறந்தள்ளி வைக்கப்பட்ட குடும்பமா தான் அவ தன்னை உணர்ந்திருப்பா. ஏனென்றா they always been estranged, right? அந்த தாய் அதுக்குள்ள ஒரு பெண்மணியா ஒரு டீச்சரா ஒரு சமூக சேவகியா அதுக்குள்ள ஒரு ஃபெமினிஸ்டா வாழும் போது வரக்கூடிய மன அழுத்தங்கள்ன்றது அது கட்டுக்கடங்காது, ரைட்? அப்படியான ஒரு சூழல்ல அந்த அழுத்தங்களை வெண்ட் அவுட் பண்றதா ஒரு சமூகத்துல பொறுப்பான பதவியில இருக்கிற ஒருத்தருக்கு அதை சமூகத்தின் நோக்கியே வெண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்ப பொதுவா என்ன நடக்கும்னா அதை குடும்பத்தின் மேலதான் அதை காட்டுறது. அப்படி காட்டுற போது வர விக்டிம்ஸா தான் அந்த மகளும் மகன். அதுல சொல்லி இருக்கிறா இப்ப எல்லாம் அவ தன்னுடைய குடும்பத்தால தாக்கப்படுகிறாவோ இல்ல சமுதாயத்தால தாக்கப்படுகிறாவோ அப்ப எல்லாம் அவ அதை எங்க காட்டுறது தெரியும். அந்த வெறுப்பு அந்த இயலாமைய சில நேரங்களை காட்டுறதுக்கு ஒரு வீக் பாயிண்டா தான் அவருடைய பிள்ளைகளை அவ யூஸ் பண்றா. அது ஒரு துன்பியல் நிகழ்வு. துன்பியல் நிகழ்வு என்றாலும் கூட பிள்ளைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் அன்ஃபேர், ரைட்? இப்ப தான் ஏன் செய்யறான்றதுக்கான விளக்கமா தான் இதை சொல்லலாமே இல்லையா, அது ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. எக்ஸ்கியூஸா இல்ல, ஏன் புரிஞ்சு கொள்றோம், ஆனா அது இஸ் நாட் an excuse, right? அதுக்கு ஒரு காட்சி எனக்கு. ஆனா நான் இதை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க சொல்ல வர்றேன். அருந்ததி ராய் ஏன் ஒரு சில இடங்களில் ஒரு குழப்பம் இருக்கும் அவக்கு. இத நான் ஒரு எழுத்தாளர்களாக நான் ஒரு டிட்டாச் பண்ணி நான் இதற்கு இதை ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் விளங்கப்படுத்துற மாதிரி வருகுது என்று சொல்ல வாரனா இல்ல நான் ஒரு எக்ஸ்கியூஸ் அம்மால இருக்கிற மிகுந்த இந்த ஒரு பாசத்தால ஒரு மரியாதையால நான் அவ டிஃபெண்ட் பண்றேனா என்ற ஒரு என்ன சொல்றது ஒரு மயக்கத்தை அந்த எழுத்துல சில இடங்கள்ல காணக்கூடிய இப்படியான ஒரு எழுத்தின் மூலம் ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி அவைக்கூடிய இதை அண்டர் பிளே பண்ணிடக்கூடாது இல்லையா? இட் கம்ஸ் வித் இஸ் ஓன் சேலஞ்சஸ். ஒரு பெண் இப்படியான பப்ளிக் ஃபிகர் வரும்போது ஷீ பீயிங் பப்ளிக் ஃபிகர் ஹர்செல்ஃப் அது அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அவருக்கு எழுதும் போது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா இது எனக்கும் பர்சனலி ரிலேட் பண்ணக்கூடிய எங்களுடைய அம்மா உனக்கு தெரியும்
அம்மா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசிரியர், நடன ஆசிரியர், ஒரு குருவா அம்மாவில எனக்கு அப்படி ஒரு மரியாதை, ரைட்? நாங்கள் 2000 இடம்பெயர்வுக்கு பிறகு அம்மா தான் பிரெட் வீனர், அம்மாவுடைய வருமானம், அம்மா டான்ஸ் கிளாஸ் கொடுத்து அந்த வருமானம், அம்மா ஸ்கூலுக்கு போய் அந்த வருமானத்துலதான் குடும்பம் ஓடினது. பட் அம்மா அப்படி கிளாஸ் கொடுக்கல, அம்மா பிள்ளை, நான் ஒரு சிறு பிள்ளையா என்னுடைய பார்வை எப்படி இருந்த, அம்மா என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றா இல்ல. எல்லா வீடுகளையும் அம்மா பிள்ளைகள் வீட்டை திரும்பி பள்ளிக்கூடத்தால போய்க்கல இருந்து பக்கத்துல இருந்து சாப்பாடு குடிக்கணும், சாப்பாடு செய்து குடிக்கணும், அனுப்பினோம் போயின வேற. எனக்கு அந்த அன்பு கிடைக்குது இல்ல. அம்மாக்கு என்ன விட அம்மா படிப்பிச்ச பிள்ளைகளதான் அன்பு இருக்கு. அது ஒரு பெரிய தாக்கமாகவே வந்து நான் வளர்ந்து நான் இன்றைக்கு எனக்கு அம்மான்ற இதை தாண்டி அதான் ஒரு பெண்கள் மீது அம்மா என்ற ஒரு பேரை போடுறதுக்கு இடையில ஒரு சர்டன் எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண தானே. அதை எப்படி நான் ஒரு பெண்ணுரிமைவாதியாக இருந்து கொண்டு நான் அப்படி யோசிக்கலாம். சோ அதை தாண்டி அம்மாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த சின்ன வயதுல அந்த ஏக்கம் எப்பவுமே ஒரு மூலையில இருந்து கொண்டே இருக்குது. ஸ்டில் இது நீங்கள் உங்களுக்கு என்ன விட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல தான் அன்பு கூட. அண்ட் இப்ப கூட அம்மா நீ வா இப்ப நான் செஞ்சுதாரன்னு சொல்ல என் மனம் போறதுக்கு தயார் இல்லை. என்னோட அந்த எதிர்பார்த்த நாட்களில் அது கிடைக்கல. அதுல ஒரு ஏமாற்றம் கூட. அந்த ஏமாற்றத்தை திருப்பி தாங்கிறதுக்கு என் இதயம் இல்லை. நான் அது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா அது தேவையில்லைன்ற சொல்லி அதை மூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னதான் விளக்கம் அதை நான் கொடுக்க போனாலும் அம்மாண்டு இல்லாம ஒரு பெண்மணி தனியாக இவ்வளவு மாணவர்களை உருவாக்கின அந்த திறனை நான் புரிஞ்சு கொள்ள போனாலும் இந்த சின்ன வயசுல அந்த இருந்த ஆதங்கம் வந்து அது நெஞ்சில எங்கேயோ இருந்து கொண்டே எனக்கு இது ஒரு பாரதூரமான, நான் சொல்ல போறது ஒரு பாரதூரமான உதாரணம் என்றாலும் கூட அதே கன்ஃபிளிக்ட் இருக்குது. ஐ திங்க் அன்டியா நினைக்கிறேன் அவருடைய பேர், அலிஸ் மன்றோட மகள். அலிஸ் மன்றோ வந்து நோபல் பரிசு பெற்றவர். என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள்ல ஒருத்தர் இருந்து அந்த ஸ்கண்டலுக்கு போவன்னா அவ இறந்த பின்னர் அவ பற்றி ஒரு பெரிய இதே நேரம் போன விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டல். அவ சம்பந்தமான ஒரு அபியூஸுக்கு துணை போன ஒரு விஷயம் பெரிய வந்தது. சொந்த மகளுடைய அபியூஸுக்கு ஸ்டெப் ஃபாதர் அபியூஸ் பண்ணதுக்கு அத கண்டு காணாம விட்டது, துணை போனது, தன்னுடைய பிரபல்யத்தை காப்பாற்ற முனைந்தது என்று சொல்லி அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது அந்த மகள். அந்த மகள் அந்த அந்த கட்டுரையில நியூயார்க்ல ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதுல அந்த மகள் என்ன சொல்றான்னா, என்னுடைய அம்மாவுடைய எழுத்துக்களை அம்மா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய அம்மாவுடைய எழுத்துக்களை எந்த காரணத்திலையும் நான் குறைத்து மதிப்பிடுறதுக்காகவோ சிறுமைப்படுத்துறதுக்காகவோ நான் இதை சொல்லல. ஆனா அவ ரொமான்டிசைஸ் பண்ற ரீடர்ஸுக்கு அவனோட லெகசியில இதுவும் ஒரு பார்ட்ன்றது தெரியணும்ன்றதுக்காக இருக்கிறேன். அதுக்காகத்தான் அவ மரணிச்ச கொண்ட நாள்லயே அந்த ஆர்டிக்கல் வெளிவந்தது. which is not an easy for a daughter. இப்ப அது ஒரு அபியூசிவ் டைம் போன ஒரு டாட்டரை அதை வெளியே கொண்டு வரன்றது அவளை இலகு இல்லை. ஏன்னா அவ தாய் ஒரு பெரிய பிரபல எழுத்தாளர். இது எப்படி அந்த எழுத்தாளருடைய வாசகர்கள் எதிர்கொள்வார்கள் தெரியாது. இதே பிரச்சனை அடுத்தது ராய்க்கும் இருக்கும். ஒரு சம்பவம் இது இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இல்ல. இதுல அம்மா உடந்தையாக இருந்திருக்கிறாராய். இது நான் நினைக்கல அம்மாவுக்கு தெரிய வந்தது. இந்த புத்தகத்துல அனந்தது ராய்க்கு சிறுபிள்ளையாக இருக்கல அம்மா அப்பதான் ஸ்கூல்ல டெவலப் பண்ணி கொண்டிருக்கிற டைம்ல நடந்த ஒரு விஷயம். அம்மா வந்து ஒரு ஆஸ்மா பேஷண்ட், சிவியர் ஆஸ்மா. சோ அவ தான் இறக்க போறன்னு நினைச்சு கொண்டு அந்த டைம்ல இந்த புள்ளி எங்க விடுறது என்று சொல்லி தானே இறக்க போற ஒரு இஃப் சிச்சுவேஷனை உருவாக்கி அதுக்கு சொல்யூஷனா அவ நம்புற ஒரு வீட்டில் என்று சொல்லி இவ அடிக்கடி போய் இவ அங்க போய் பழகட்டும், தனக்கு ஒண்ணு நடந்தா அவ நேச்சுரலா அந்த வீட்டுல ஒரு ஆளா வரலாம்ன்ற மாதிரி ஒரு வீட்டை அனுப்புறா. அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு தாத்தா
ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் வந்து அருந்திராயிட்ட துஷ்பிரயோகம் செய்ய செய்கிறார் எகெயின் அந்த இடத்தை வந்து என்ன மாதிரி அவ எழுதியிருப்பான் அங்க நான் திருப்பலான் இந்த ஆண் எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் எழுதுறதையும் பெண் எழுத்தாளர்கள் அதை எழுதிக்கல ஒரு அதை இவ்வளவுதான் தேவை. நான் அந்த இடத்தை மட்டும் வாசிச்சு காட்டுறேன். அந்த ஏதோ அது சம்பவம் நடந்ததோ நடக்கலான்னு கூட அது கிளியரா தெரியாது. பட் அவ எஸ்கேப் அவர்கிட்ட இருந்து படாமங்கியோ வந்து அந்த டைனிங் டேபிள்ல இருந்து எல்லாரும் சுத்தி இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பினாங்க. ஒரு சின்ன பிள்ளைதான் இவ, சின்ன பிள்ளைன்ற பார்வையில அவரை உருவகப்படுத்த ஒரு காட்டு பன்றி ஒன்று இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ஒரு காட்டு பன்றியா தான் அவரை உருவகப்படுத்த ஒரு சின்ன பிள்ளை நம்ம நிலையில. And she writes, I say I got away and I'm sure I did, but at the time I didn't know what I got away from. What exactly had to happen to make you have a baby? Have I got away in time? அவ்வளவுதான் தேவை. அது வாசி அந்த அவ்வளவு வாசி கேட்கலயே உங்களுக்கு ஒரு சில்லிங் ஃபீலிங் வருது, ரைட்? இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஏன்னா அத ஒரு பணச்சோத்துக்கு ஒரு இது பதம்ன்ற மாதிரி அதுலதான் அங்க நிக்குது அவன் எழுத்து. அந்த சிக்கலை அந்த துஷ்பிரயோகத்தை அவக்கு சின்ன வயசுல அப்படியே அதை கொண்டு போய் அம்மாட்ட சொல்லவும் அவக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அம்மாவுக்கும் முன்னால உறவு அப்படி சரியா சொல்ற மாதிரியான கம்ஃபர்ட் ஜோன் இருக்கேல, ரைட்? அப்ப ஒரு சின்ன பிள்ளைக்கு டவுட் வருது, அவர் எனக்கு வந்திருக்கிற இந்த உணர்வு சரியோ, நான் தான் பிள்ளைய ஏதோ விளங்கி கொள்றனோ என்று தண்ணியே தானே அவ பனிஷ் பண்றா, வருத்தி கொள்றா, ரைட்? அந்த ஸ்ட்ரகிள் அந்த ஃபியூ லைன்ஸ் போதும் அந்த ஸ்ட்ரகிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அது ஒன்று கிராஃப்ட், ரைட்டிங் கிராஃப்ட், மற்றது பிரேவரி. ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு 2 வரிகள்ல சாதாரணமா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா ஆழமான தாக்கத்தை வாசகத்துக்கு ஏற்படுத்துற அந்த கிராஃப்டிங் வந்து ஒரு பிரேவ் அட்டெம்ப்ட். அதனால இவர்கள் மேன் மக்கள், ரைட்? அது இன்னொரு காட்சி ஒன்று, இது நிச்சயமா நாங்க பேச வேண்டிய காட்சி. ஒரு இடத்துல வந்து அண்ணனை, அந்த அண்ணனை சிறுவர்களாக, இருவருமே சிறுவர்கள், அண்ணனை வந்து ஒரு அறைக்குள்ள வச்சு அவன் வந்து அடிச்சு கட்டி வச்சு அடிக்கிறாங்க செய்யறாங்க. இவ வந்து பிசிக்கல் வயலன்ஸ் அண்ணாக்கு, வெர்பல் வயலன்ஸ் இல்ல இது எப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ்னா, அதை வந்து அந்த கதவுக்காக, அந்த கதவு சாவித்து வாழத்துக்கூடாக இந்த 10-9 வயசுல இருக்கக்கூடிய மகள் வந்து பாக்குது. இப்ப கேள்வி என்னன்னா, அண்ணா மேல பெற்றும் ஒரு வன்முறை செய்யறதுல அது ஒரு அபியூஸ். அதை பாக்குற ஒரு 9 வயசு மகளுக்கு அது ஒரு லைஃப் டைம் ட்ரோமா. அப்ப அதை பாக்குறதே அபியூஸ் தான். அப்ப இதுல பிசிக்கல் அண்ட் எமோஷனல் அபியூஸ் ரெண்டுமே, ரைட்? இது ஒரு காட்சி. இன்னொன்று, ஒரு வயதான பருவத்துல அந்த தாய் வந்து ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர், படிக்காமே இந்த காட்சிகள் எல்லாம் இதுதான் அதான் வெரி நார்சிஸ்டிக் கேரக்டர் தாய். அப்ப தன்னை பணிப்பெண்கள் வந்து அதுலதான் நாங்க முடியும். அந்த வேலைக்காரர்கள் வந்து அவரை குளிப்பாட்டுற, ஒரு பாத்து குளியறையில வச்சு குளிப்பாட்டுற, நிர்வாணமா இருந்து குளிப்பாட்டுற சீனை மகனும் பார்க்கணும், மகளும் தன்னை குளிப்பாட்டணும், மகனும் பார்க்கணும் என்ற அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர், அந்த ஒரு வயதான தோட்டத்தில் இருக்கிற தாயும் மகளும் தன்னை பார்க்கணும் என்றது, அந்த அபியூசிவ் பிஹேவியர் வந்து 9 வயசுல ஒரு மகளுக்கு ஒரு விதமான ஒரு அபியூசிவ் இமோஷனல் அபியூஸ கொடுத்த தாய், வளர்ந்த அந்த பிள்ளை வந்து மகள் வந்து 55-60 வயசு ஆன பிறகு 90 வயசுல அது மனசு கிளவியா இருக்கல, அப்பவும் தொடர்ச்சியா அந்த அபியூஸ கொடுத்து கொண்டே இருக்கு. இல்ல என்ன அந்த கன்ஃப்ளிக்டிங் நேச்சர், ரைட்? அண்ட் அவ வந்து மேபி அந்த சமுதாயத்தால் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் அவ
மேல வச்சு மரியாதையோட பார்க்கலாம். பட் அவ செய்து கொண்டிருக்கிறதும் என்னதான் அந்த சமுதாய கட்டுப்பாடுகளை உடைச்சு ஒரு தனி மனுஷ வரத்துக்கு சிலதுகள் இரும்பாக நிக்க வேணும்ன்றது நாங்க சொல்றதான். ஆனா அங்கேயும் ஒரு பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் வந்து அது ஒரு பெண்ணாதிக்கமாக மாறுகின்ற சாயல் அடிக்கடி தெரியும். அவர் ஒரு ராணி மாதிரி அவ போய்க்கல அவன் இந்தியில தூக்குறதுல இருந்து குளிக்க அவக்கு கால் அவ அங்க நிர்வாணமாக குளிச்சு கொண்டு இருக்கேக்கல அதுக்கு அவக்கு கால் கப்பட்டி விட ஒரு ஆள் வேக்கி வந்து விசுக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி அந்த நார்சிஸ்டிக்கோட அதே அந்த பெண் ஆதிக்கம் ரைட் அந்த ஆதிக்கம் என்றது அதுவும் ஒரு கன்ஃப்ளிக்டிங் நேச்சர் மேபி ஒரு என்னன்னு சொல்றது வெரி தின் லைன் ரைட் அது ஒன்று வருது. இந்த தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல அபியூஸ் மனசு வேணுமெண்டே சில விஷயங்களை செய்யும். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி இருக்கேக்கல கூட அருந்ததி ராய் சாதியத்துக்கு எதிராக எவ்வளவு போராடுகின்ற அதெல்லாம் விளங்கி இவவுமே தன்னுடைய அடக்குமுறை நிறைந்த ஒரு சொசைட்டில தான் அவவும் உடைச்சு தலையில உடைச்சு வெளியில வந்த மெர்சி. பட் என்னத்தை சொன்னா அருந்ததிராய்க்கு ஏறுமோ நான் சில நேரத்துல எங்கட உறவுகள்லயும் சில நேரங்களாக கவனிக்கிறதான் இயலாமைகளால எங்கட உறவுகள் எங்களுடைய பெற்றோர்களுக்கு சோ பிள்ளைய ஒரு கட்டத்துல பிள்ளைய என்ன சொல்ல பிள்ளைகளுக்கு என்னத்தை சொன்னா கோவம் வரும். ஒரு எத்திக்கல் ரீதியில அது எத்திக்கலி நீங்க சொல்லக்கூடாது தெரிஞ்சாலும் எங்களை ஏத்துறதுக்காக சில வேலையை செய்யுங்களேன். அவ அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கேக்கல அவ தாறுமாக சாதி பேர்களை எல்லாம் யூஸ் பண்ணுவான். அப்போ ஒரு கட்டத்துல இவக்கு மனசு கட்டுல படுத்திருக்குது. அப்ப என்ன செய்வா அடைக்கு ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் நான் சரியா எனக்கு ஞாபகம் சரியா போய் எழும்பி போய் ஒரு கதிரைய உடைச்சு போட்டுட்டு இதுக்கு மேல என்னால இங்க இருக்கலான்னுட்டு இப்ப வெளியில போற ஏதோ ஒரு காட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலைஸ் பண்றேன்னு சொல்றது இன்னொரு காட்சி ஞாபகம் வருது. God of Small Things புத்தகம் வெளியாக போகுது. அப்ப அதுல தன்னை பற்றி எழுதியிருக்கிறாவோ ஆங்ஸைட்டில ஹாஸ்பிட்டல்ல படுத்து ஒரு பிளாக்மெயில் நீ எப்படி என்ன பற்றி எழுதலாம் அப்படின்னு தன்னை பற்றி அப்படி எழுதலன்னு சொல்லி அந்த கதையை சொல்லுங்க என்ன நடந்தது. எனக்கு அது ஞாபகம் இல்ல. இந்த புத்தகத்துல அதை பற்றி இருக்கு. இந்த புத்தகத்துல இருக்குது. நான் நினைக்கிறேன் தமிழன் தான் நக்கல் அடிக்கிறேன். அதாவது அம்மு என்றது தென்னை வச்சுதான் எழுதின அண்டு அந்த தான் அது இல்ல அது தன்னை பற்றி இல்லையன்றோன்னா அவங்க டக்குன்னு வருத்தம் எல்லாம் மாதிரி திருப்பி வீட்டை வந்துட்டா. இல்ல நான் அதை மறந்து போனேன். ஏதோ அதுல ஒரு ஆக்சுவலி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது அந்த விஷயம் மட்டும்தான் அதுல ஃபிக்ஷன் இல்லை என்று சொல்லி தமிழன் சொல்றாரு. அது இந்த விஷயம் மட்டும் மறந்து போச்சுது. திருப்பி எப்படி அந்த சில பட் ஆனா இந்த சிக்கலை சொல்லிக்கல அருந்ததி ராய் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யூஸ் பண்ணிருப்பா. அவட அம்மாக்கும் அம்மாட அண்ணாக்கும் இடையிலான அத 2 பேரும் தான் கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் நம்ம அந்த இன்ஹெரிட்டன்ஸ் லோல கடைசியில மனசி தமிழனுக்கு எதிராக இந்த பூர்வீக வீட்டுக்கு பிரச்சனை எல்லாம் கொடுக்குது. சோ அவைகளுக்கு இருக்கிறான உறவு சிக்கல்களை கூட ஒரு விதமாக இல்ல அம்மாவுடைய இந்த நார்சிஸ்டிக் கேரக்டரோ இந்த அதிகாரத்தை விளங்க வாசகர்களுக்கு சொல்லக்கூட ஒரு விதத்துல அவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமரை தான் ஒரு டூலா யூஸ் பண்றதை காணக்கூடியதாக இருக்கு. இல்ல விதமான ஒரு டார்க் ஹியூமர் அநேகமா ஒடுக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய புத்தகங்கள்ல அந்த டார்க் ஹியூமர் இருக்கு. அது is their way of tackling the situation, right? Sometimes இதை பற்றி சொல்லும்போது அலிஸ் மன்ரோ எனக்கு இந்த தாயின் பாத்திரத்துல எனக்கு தாயின் முகம் தெரியாது. எனக்கு அலிஸ் மன்ரோட முகத்தை தான் நான் அதில் பொருத்தி பார்க்கிறேன். என்ன இதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் சம்பவம் வந்து அலிஸ் மன்ரோட ரியல் லைஃப்ல நடக்குது. ரியல் லைஃப்ல என்னன்னா இந்த அபியூஸ் பிரச்சனை ஓரளவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அது நேரம் நோபல் பரிசு அறிவிச்சாச்சு. அப்ப அந்த டைம்ல இது விஷயம் வெளியில வந்தா சிக்கலாயிடும்ன்றதுக்காக அப்ப மட்டும் அவருடைய கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் தனியே இருப்பார். பிறகு எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் சிக்கல் எல்லாம் தீர்ந்தா இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் தள்ளுபடியான பிறகு மெர்சி திருப்பி அந்த மனுஷனோட சேர்ந்துட்டு
அப்போ that narcissistic characters and ஆக்சுவலி சமூகத்துக்கு மேல இருக்கிற பயம் வந்து குடும்பத்தின் மேல இருக்கிறது இல்லை இதுக்கு. அதாலதான் சமூகத்துக்கு நல்லவர்களாகவும் குடும்பத்தை அதே சமயத்துல அபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரங்களாகவும் இப்படியான நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்குது. இந்த அந்த அம்மாவை நான் நினைக்கிறேன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் மேபி ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நோ தெரியல. அந்த தலையங்கமே வந்து த கேங்ஸ்டர், அம்மாவை கேங்ஸ்டர் தான் அவன் சொல்லியிருப்பான். and அதுல எழுதியிருப்பா, perhaps even more than a daughter mourning the passing of her mother, I mourn her as a writer who has lost her most enthralling subject. In these pages my mother, my gangster, shall live. She was my shelter and my storm. And அந்த அத்தியாயத்திலேயே எங்க ஒரு இடத்துல எழுதியிருப்பா, ஏன்னா அவ எழுத்துல நான் நினைக்கிறேன் ஒரு தனக்கு ஒரு ரிலீஃபா அம்மா தனக்கு சிறு வயதுல செய்த அந்த துஷ்பிரயோகங்களை மன்னிக்கிற மாதிரி மன்னித்து இதோட போற ஒரு எக்ஸசைஸா கூட அந்த எழுத்த அவ செய்திருக்கலாம். பட் அந்த அதையே குறிப்பிடுவா, நான் இப்படி எழுதுறத மேபி என்னுடைய இளம் வயதுல இருந்த என்னுடைய myself would hate that. பட் நான் அகைன் அதை ஆராய போகல. இதுல ஒரு சிக்கலான விஷயம் வந்து எனக்கு சொல்லணும் போல இருக்கு. இப்படியான அபியூசிவான பேரண்ட்ஸ், அம்மாவோ அப்பாவோ நல்ல ரிலேஷன்ஷிப்போ நிறைய குடும்பங்கள் இருக்கலாம். ஆனா இப்ப அந்திராயோட குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா கூட அண்ணா இதை எதிர்கொண்ட விதமும் எதிர்கொண்ட விதமும் வித்தியாசம். அதுக்கு இன்னொரு காரணம் அந்திராய்க்கு இருக்கிற நுண்ணுணர்வுகள். ஒரு நுண்ணுணர்வுகள் கொண்ட ஒரு கேரக்டர் வந்து இத வந்து ஆழமா சிந்திச்சு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதனூடாக அந்த அபியூசிவ் விஷயம் வந்து இன்னும் பரவலா வெளியில வர பாக்குது. இன்னவே அருந்ததிராய் அவக்கு இது ஒரு எழுதி தீர்த்தல் என்று சொல்றது. தனக்கு இருக்கிய நைட்மேர ட்ரோமாவை அவ எழுதி தீர்க்கிறாள். எழுதி தீர்க்கும் போது அம்மா பாத்திரம் அப்படி அந்த collateral damage மாதிரி, it's not a collateral damage, she is the perpetrator, right? ஆனா மகள் எழுத்தாளரா இருக்கிறதால அந்த perpetrator வெளியில வாரா. இதுல இருக்கிற அந்த ஐரனியோ முரண்னாக உங்களுக்கு தெரிய வருதா? Being a writer is sometimes a curse for themselves and also to the family. இது this is nothing, the book nothing. என்ன பொறுத்தவரையில அருந்ததிராய் என்னுடைய கட்டித்தனம், அந்த நீ சொன்ன மாதிரி அந்த கிராஃப்டிங் ஸ்கில் என்னன்னு சொன்னா, எங்களை திருப்ப அப்படி ஒரு பெர்பெட்ரேட்டர்னு ஒரு பெர்மனண்டா நீங்க ஸ்டாம்ப் அம்மா கொடுக்க முடியாது. அந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே கொடுத்துக்கணும். உங்களை நெடுக கேள்வி கேட்க வைக்கும். அது ஒரு நிரந்தரமான ஒரு அடையாளத்தை அம்மாவில நீங்கள் அம்மா கெட்டவர் அம்மா நல்லவர்னு நீங்க போடல. ஒரு கட்டத்துல ஹோம் வேறு மட்டும் கட்டத்துல நீங்க அம்மாக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்துல அருந்ததிராயில உங்களுக்கு சின்ன அதிருப்தி வரும், அருந்ததிராய்க்காண்டி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த கம்ப்ளெக்சிட்டியா அவ வந்து வடிவா வந்து அதை எழுதியிருப்பா. நான் படிச்ச மற்ற புத்தகம் The Name by Constance Debra, அதுல எந்த வித ஈவிரக்கம் இல்லை. அது நான் இன்டர்வியூலே நான் நினைக்கிறேன், 2-3 நாள் காரணம் இன்டர்வியூ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அந்த கதைச்சு கொண்டு போய்க்கல. அந்த குடும்பத்துல ஒரு எழுத்தாளர் இருக்காரு, வந்து சேர்த்து அந்த குடும்பத்துல சாவணும். அவன் குடும்பம் ஒரு என்னன்னு சொல்றது, என்ன சொல்றாங்க, அரிஸ்டோக்ராட்டிக் சேர்ந்த பிரெஞ்சு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, ரைட்? அது ரெப்யூட்டேஷனல் டேமேஜ். அந்த இந்த புத்தகத்தை பார்க்க அந்த புத்தகம் கொஞ்சம் சிறு பாக்கங்கள் இருக்கிற புத்தகம். அதுக்குள்ள சரி ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் டன் அண்ட் டஸ்டட்.
சோ அது உண்மையில ஒரு ட்ரிக்கி தான். இல்ல அருந்ததி ராயே ஒரு 30 வயசுல இந்த நாவல புத்தகத்தை எழுதியிருந்தா மேபி நடந்திருக்கலாம். இப்ப இருக்கிற அருந்ததி ராய்ட்ட பெருமிதமான ஒரு பக்குவம் அவருடைய உரையாடல்கள் கூட அது தெரியும். ஒரு மனிதையாக அடுத்தது ஒரு எழுத்தாளராக அந்த ரெண்டு பக்குவமே நான் நினைக்கிற இந்த புத்தகத்துல வெளியில வருது. இப்ப நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க அந்த தாயை பத்தி அருந்ததி ராய் எழுதும் போது எவ்வளவுக்கு அவ்வளவு அவ பெர்பெட்ரேட்டரோ அபியூசரோ இருக்கிறாவோ அதே நேரத்துல அவ மேல இருக்கிற பலவீனங்கள் ஒரு பெண்ணா ஒரு சமூகத்துக்கு அவ செய்த தொண்டுகளையும் அவ டாக்குமெண்ட் பண்ண தவறையில ஐ திங்க் தட் கேரக்டர் மோல்டிங் நாங்கள் எல்லா மனிதர்களையும் அதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது மிக அருமையா சொல்லியிருக்காங்க கனியன் பூங்குன்ற சொன்னதுதான் என்ன பெரியாரை வியத்தலும் இளமே சொல்றது சிறியாரை இகழ்தலும் இளமே. அதே போல ஒரு தனி மனிதர்களையும் பார்த்துட்டா அவருடைய பெரும்பண்புகளை பார்த்து அதை அங்கீகரிக்கிற டைம் அதே டைம்ல அவருக்கு பண்புகள் இருக்கிற ஒரே காரணத்தால அவருடைய சிறுமைகளை நாங்கள் தவிர்க்கிறதும் தவறு. சிறுமைகள் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்கால அவருடைய பெருமைகளை தவிர்க்கிறதும் தவறு. ஆனா அகைன் அந்த சிறுமைகள் எவ்வளவு சிறுமை என்றதுல அந்த கேள்வி இருக்கு. அது இருக்கு. சரி, இப்ப இங்க நான் உங்களுக்கு சொன்ன இதுல வந்த அந்த அபியூஸ் அம்மாக்கு தெரியாது. அம்மா அந்த ஒரு ஆள் தாத்தா ஒரு ஆள் ஒரு வீட்டுல அபியூஸ் பண்ண போன விஷயம் தெரியாது. பட் உங்களுடைய ஃபேவரட் எழுத்தாளர் அலிஸ் முன்ரோட சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி டிஃபரண்ட், ரைட்? மகள் தெரிஞ்சும் அவ அதை தெரியாம அதுக்கு ஒரு விதமாக அவ துணை போயிருக்கிறா அது நடந்ததுக்கு. நான் தெளிவா சொல்றேன், இவற்றை உள்வாங்க வேணும். ஆனா இதை நாங்க வச்சுக்கொண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலன்ஸ் பண்ணி எல்லா மனிதர்கள்ட்டையும் தவறும் இருக்கும் சரியும் இருக்கும் என்று சொல்றதல்ல இது நோக்கம். ஆனா ஒரு தவறை மட்டும் கண்டு சரிய புறக்கணிக்கிறதும் பிள்ள, சரியை மட்டும் பார்த்து தவறை புறக்கணிக்கிறதும் பிள்ள, சரியும் தவறும் இருக்கிறதால எல்லாம் மனுஷர் தானே என்று சொல்லி அதை ஃபோர்ஸ் ஈக்குவலன்ஸ் பண்றதும் பிள்ள. அது வெயிட்டை வச்சுக்கொண்டு நாங்க உள்வாங்க பழக வேணும். அதைத்தான் நான் சொல்லுவேன். அது சரியான கஷ்டம். அந்த வெயிட்டும் கூட காலகாலத்துக்கு அனுபவங்களுக்கு பிறகு அவ ஸ்டில் உங்களுடைய ஃபேவரட் எழுத்தாளரா அலிஸ் மன்றோ? அந்த என்னால அலிஸ் மன்றோவை 2 வருஷத்துக்கு முதல் நான் வாசிச்சது போல இப்ப அலிஸ் மன்றோவை என்னால வாசிக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். அன்றைக்கு ஒரு நாள் எங்களுடைய நூலகத்துல போயிருந்த போது ஜும்பலாயிரி ஒரு பக்கம் இருந்தா அலிஸ் மன்றோ மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய அந்த ஷெல்ஃப் இருக்கும். கண்டெம்பரரி ஃபிக்ஷன் செல்ஃப். அந்த புத்தகத்தை எடுத்து அலிஸ் மன்றோட ஃபுல் கலெக்ஷன் அவருடைய படத்தோட என்னோட ஒரு புத்தகம் இருக்குது, ஸ்டாண்ட் லைப்ரரியில வாங்கி வந்தது. அந்த புத்தகத்தை வச்சு ஏண்டி இப்படி செய்தான்னு அந்த புத்தகத்தை நான் அடிச்சேன். ஏன்னா ஏன் அடிச்சேன்னா அந்த புத்தகத்துல இருக்கிற எழுத்து முழுக்க அபரிமிதமான இலக்கியம். ஆனா அந்த அபரிமிதமான இலக்கியத்துல இருக்கிற பல சிறுகதைகள் அந்த தன் மகளுக்கு மேல நடந்த அபியூஸ சிலேடியா வச்சுக்கொண்டு மெட்டபரா வச்சுக்கொண்டு எழுதப்பட்ட பல சிறுகதைகள். இது எப்படி ஒரு வாசனா ஒரு ரீகன்சைல் பண்றது? அப்ப இது நாங்கள் விலகுவா கடந்து போக முடியாது. உனக்கு தெரியுமோ தெரியாது, நான் ஒரு டீகலோனியல் ஸ்காலர் ஒரு ஆள் அந்த என்னுடைய அந்த அது சம்பந்தமான எழுத்துக்கு நான் அவரைத்தான் நிறைய ரெஃபர் பண்ணி கொண்டிருந்தேன். நான் பிறகு பார்த்தா அவர் தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி அவருக்கு கீழே வேலை செய்த போஸ்ட்-டாக்ஸ், ரிசர்ச் அசிஸ்டன்ஸ், அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாம் அபியூஸ் பண்ணின ஒரு அக்யூசேஷன் அது பிறகு அதை பற்றி அந்த அவருக்கு கீழே இருந்தவர்கள் அவர்கள் ஸ்காலர்ஸ் தெம்செல்ஸ் அவர்களே எழுதி பப்ளிகேஷன்ல வரைக்கல என்னுடைய நிறைய அந்த டிகலோனியல் தியரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி, ரைட்? அண்ட் ஒரு மிதமான இன்னொரு நீங்கள் ஒரு மரியாதை வச்சிருக்கேன். என்ன ஒரு கிழமைக்கு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நான் இப்ப படிச்சதெல்லாம் வேஸ்டா? இப்ப இந்த மரியாதையை எந்த குப்பையில கொண்டு போய் போடுறது? கடைசியில நான் முடிவெடுத்தேன், அத மாதிரி ஒரு அபத்தம் இல்ல. நீங்கள் எதுக்கு எதிராக ப்ரீச் பண்றீங்களோ, எதுக்கு எதிராக எழுதுறீங்களோ அதையே நீங்க செய்திருக்கிறீங்க, ரைட்? அதுக்கு எந்த வித எக்ஸ்கியூஸும் இல்ல.
அவருடைய எழுத்துக்கு நான் மரியாதை கொடுத்து இதுக்கும் அவருக்கும் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃபையும் நான் ஒருபடுத்தி பார்க்கலாம். 2-3 ஒரே ஆள், ரைட்? நான் என்ன செய்தேன், அந்த எப்படி நாங்கள் சில மனிதர்கள்ல ஒரு அபரீதமான ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை, ஒரு மரியாதை வரக்கூடா, எனக்கு இனிமேல் வரக்கூடா, நான் இப்படி ஒரு குலமே இப்படி ஒரு மனத்துன்பத்துல போகக்கூடா என்றதுக்காண்டி அவருடைய புத்தகத்தை நான் எறியல. அவருடைய புத்தகத்தை கவிட்டு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு பூச்சட்டிய வச்சு அந்த பூச்சட்டிக்கு தண்ணி தெளிக்கிற நேரங்கள அந்த கவிட்ட புத்தகத்துல அந்த தண்ணி விழும். அண்ட் இட் ரிமைண்ட்ஸ் மீ, கண்மூடித்தனமாக பெரிய மனிதர்கள் என்ற ஒரு போர்வையில இருக்கிறவர்களை நாங்கள் ஏன் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது? எப்பவுமே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ், ஒரு சின்ன ஒரு கோஷன் வந்து எங்களுக்கு தேவை. என்ன அப்படியே ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட அடுத்த புத்தகத்துல செய்ததை நீங்க அந்த புத்தகத்துக்கு செய்து வச்சுக்கீங்க. இறுதி இந்த உரையாடல் இறுதி புள்ளிக்கு வருவோம். மதர் மேரி கம்ஸ் டு மீ, அருந்ததி ராய் எழுதிய சமீபத்திய நாவல். எனக்கு இதுல இருந்து எடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது, யாரையுமே ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பா அம்மான்ற பாத்திரத்தை நாங்க தமிழ் சூழல்ல வந்து நாங்க அளவுக்கு அதிகமா ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதாக 2 பேரதுரங்கள் உண்டு. ஒன்று அம்மாக்கு அம்மாவை நிறைய குழந்தைகள் புரிஞ்சு கொள்ளையில இந்த ஒரே ஒரு காரணம் ரொமான்டிசைஸ் பண்றதால, அது வசதி கூட, அப்படி ரொமான்டிசைஸ் பண்றதால வசதி கூட அப்படி வச்சிருக்கிறதால அதை உடைச்சு பார்க்கும்போது அம்மாவை புரிஞ்சு கொள்றது ஈஸியா இருக்கும். அம்மா ஒரு பெண் தான், அம்மா ஒரு பெண், அம்மா இன்னொரு மனிதர், சரி, அப்படி புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் இலகுவா இருக்கும். அவரோடாக பாதிப்புகள் எதுவும் வந்திருந்தா அத ஒரு ஒரு பர்சன் அதை ரீகன்சைல் பண்றது, அதை எப்படி நாங்க உள்வாங்கி அதை அக்செப்ட் பண்றதல்ல, ரீகன்சைல் சரியான தமிழ் தெரியல பண்றது எப்படி என்றது, அதை புரிஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு டூலா இந்த புத்தகத்தை பார்க்கலாம் போல எனக்கு இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க? உண்மைதான். நீங்கள் அதை வடிவா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. அதான் அந்த ரொமான்டிசைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அம்மாவை நாங்கள் உடைக்கிறதால அம்மான்ற பாத்திரத்துக்கு அம்மான்ற பாத்திரங்கள் எல்லாவற்றுக்குமே நாங்கள் ஒரு ரிலீஃப கொடுக்கலாம். நாங்கள் அது ஒரு என்னன்னு சொல்லலாம், அம்மா தாய் ஒரு கோயில் என்று சொல்லி நாங்கள் அது ஒரு கோப்புக்குள்ள அதுக்குள்ள கட்டுப்படுத்தி அம்மாவுக்கு மூச்சு விடல. சில நேரங்கள் அம்மா மாதிரியே அதை தூக்கி தலையில போட்டுக்கொண்டு அதை வச்சிருக்கிறதால ஒரு கண்ட்ரோல் உண்டு. அதை விடைக்குல நான் நினைக்கிறேன் அதுல அவைக்கும் ஒரு ரிலீஃப் வரும். பிள்ளைகளுக்கும் அவர்களை மேலும் புரிந்து கொள்ளக்கூடிய சில மனச்சிக்கல்களை அதை புரிந்து கொள்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும். நிறைய பெண்கள் அம்மான்ற பாத்திரத்துக்குள்ள துளைஞ்சு போன நிறைய பெண்களும் இருக்கு. அதுல இருந்து வெளிவரும் போது அவர்களுடைய தனித்துவங்களும் வெளிவரும். நான் நினைக்கிறேன், நான் திருப்பி இறந்துராகி போயே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சில நேரங்கள வாழ்க்கையில வழியில நடக்கிறது இல்லை, இந்த ஆக்டிவிசம் தேவையா, அநியாயங்களை தட்டி கேட்டு எதுவுமே மாறுற மாதிரி இல்லைன்ட்டு விட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்ப்போம் எல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் சில காணொலிகளை போய் பாக்குறேன். அதுல அருந்ததி ராயின் காணொலி ஒன்று சின்ன ஒரு வீடியோ கிளிப்ல அதுல அவ சொல்லுவா, நான் மற்ற பெண்களை மாதிரி நான் ஒரு தியாக பெண்மணி, நான் மற்றவர்கள் என்ன மிதிச்சு போறதுக்கு ஒரு டோர்மெட்டாக இல்லாட்டின்டா ஆணாதிக்கத்தை பற்றி அது நான் பிரச்சனைகளை சவால்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி அதை பற்றி அதுல சஃபர் பண்ணி அதை மோரலி குவரிங்கோட நான் இருக்க போறது இல்ல. Part of the battle of surviving as a woman in India has been to laugh, and it's a militant laugh. அந்த எப்பவுமே அந்த மிலிட்டன் லாஃப், ஒரு அட்ரோசிட்டின முகத்தில சிரிக்கிறது, அந்த மிலிட்டன் லாஃப் என்றதான் அந்த அவருடைய அப்ரோச், ரைட்? இந்த தியாகம் அந்த ஒரு டோர்மெட்டா இல்லாம எதையுமே ஒரு ஃபன்னா இந்த என்னென்ன மோல்டுக்குள்ள எங்களை சமுதாயம் எங்களை நிறுத்தி வைக்க பார்க்குதோ அதை உடைச்சு கொண்டு அதை உடைக்கிறதையும் ஒரு ஃபன்னா ஒரு ஆர்டிஸ்டிக்கா
அது ஒரு சின்ன ஒரு அதுல ஒரு என்னென்ன சொல்றது ஒரு ஈவன் சில்லினஸோட அதை நாங்கள் ஒரு லைட்டா அதை எடுத்துக்கொண்டு போய்க்கல நான் நினைக்கிறேன் பார்க்க ஒரு பிரைட்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு என்னென்று சொல்றது இருட்டாக இல்லாம அந்த 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 போராட்டம் வந்து ஒரு இருட்டாக இல்லாம ஒரு பிரைட்ஃபுல்லா ஹோப்ஃபுல்லா இருக்கும் என்றதான் நான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய விஷயம். நன்றி ஜிவி. மதர் மேரி கம்ஸ் டு மீ, அருந்ததி ராய் இதை இப்படி பேக் கவர்ல சொல்றா, இன் தீஸ் பேஜஸ் மை மதர் மை கேங்ஸ்டர் ஷால் லீவ், ஷி வாஸ் மை ஷெல்டர் அண்ட் மை ஸ்டோன். அதுபோல எங்கள் அம்மாமார், எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய மனிதர்கள் எல்லாரும் வெறுமனே அவர்களாக இல்லாமல் அவர்கள் சமயத்தில் எங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், கேங்ஸ்டரா இருப்பினும் ஏதோ ஒரு பாத்திரங்களோடாக அவர்கள் வாழ்வதற்கு நாங்கள் கடந்து போக வேண்டும். நன்றி.